அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தாளிச்ச ஊறுகாய். எலுமிச்சை நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கணும். நாட்டு பழமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். 1 கிலோ அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 800 கிராம் அளவு எலுமிச்சை எடுத்துருக்கேன். நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மண் சாடி மண் பாத்திரத்தில் தான் எடுத்துக்கணும். சில்வர், அலுமினியம் இதுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. கிளாஸ் இருந்ததுன்னா கிளாஸில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதில் அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம ஊறுகாய் தாளிக்கையில் பத்தலைன்னா அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். காயோட புளிப்புத்தன்மையை பொறுத்து உப்போட அளவு மாறும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து பரட்டி வச்சிடலாம். கை சேர்த்து கிளறக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணியும் சேரக்கூடாது. அப்படி சேர்த்தா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டுரும். மேலே வேடு கட்டிட்டு இப்போ இதை எடுத்து வெயிலில் வச்சிடலாம். 2 நாள் 3 நாள் வரை வெயிலில் நல்லா வேக வைக்கணும். ஒரு 5 நாள் வரை கூட வெயிலில் வச்சு எடுக்கலாம். அந்த வெயில் சூட்டில் இந்த ஊறுகாய் வேகணும். அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். தூசியெல்லாம் கொட்டாமல் இருக்க ஒரு நூல் துணியில் வேடு கட்டிட்டு வெயிலில் எடுத்து வைக்கலாம். நேரம் கிடைக்கல அப்பப்போ ஊறுகாயை நல்லா குலுக்கி வைக்கணும். இந்த மாதிரி குலுக்கி வைக்கணும். இதே முறையில் ஒரு 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்துருக்கேன். வெயிலே நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஊறுகாயை தாளிச்சிடலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு 25 மிளகாய் அளவு எடுத்துருக்கேன். இந்த அளவு முதல்ல பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா நம்ம தாளிக்கையில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், உடைச்ச பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயத்தை பொரித்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு எடுத்துடலாம். வெந்தயத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். கருகாமல் செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கருக விட்டிங்கன்னா ஊறுகாய் கசக்கும். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். வாசம் போகாமல் மூடி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பும் ஒரு 1/4 கப்பில் பாதி அளவும் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் ஊறுகாய் செய்யணும். எண்ணெய் நல்லா காயணும். காயாமல் கடுகு சேர்த்துடக்கூடாது. இப்போ கடுகு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, எல்லா கடுகும் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ எலுமிச்சங்காயை சேர்த்துடலாம். லேசாக வதக்கணும், உடஞ்சிடாமல். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள். அரைச்ச மசாலா சேர்த்துலாம். ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டாம். மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் பிரட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். உப்பு காரம் இந்த நேரத்தில் சரி பார்த்துக்கோங்க. காரம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வைக்கணும். மூடி வச்சு மூடக்கூடாது. நல்லா ஆறுனதும் ஊறுகாய் சாடி ஏன்னா ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். நன்றி, வணக்கம்.